ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நடக்க வேண்டிய நேரத்தில் எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும். யார் தடுத்தாலும் அது நிற்காது. யார் நடக்கக்கூடாது என்று நினைத்தாலும் அது நடக்காமல் போகாது. இறைவன் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தது தவறாமல் உன் கையில் கிடைத்தே தீரும். நான் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என் குழந்தையே. அன்பு பிள்ளையே, வேதனைகளை சுமந்து நிற்கும் நீ மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறாய், நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறாய், நிம்மதியான உறக்கத்தை தேடிக்கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இப்போதைய நிலை தேடுதல் மட்டுமே நின்று கொண்டிருக்கிறது. எதுவும் கிடைப்பதாக இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். காலங்கள் தான் கடந்து கொண்டு போகிறது. என் நேரம் வீணாய் கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையை எப்போது நான் கவனிப்பேன்? என்னுடைய வாழ்க்கையை நான் எப்போது வாழ்வேன்? என் வாழ்க்கையை மற்றவர்கள் தீர்மானித்தது போல நடந்து கொண்டிருக்கிறதே, இதையெல்லாம் எப்போது தடுக்கப்படும்? என் வாழ்க்கை நான் நினைத்தபடி எப்போது இருக்கும் என்று வருத்தத்தில் இருக்கிறாய் என் பிள்ளையே. உன் வருத்தத்தை தீர்த்து நிலையான நிம்மதியையும் நிலையான உன் சந்தோஷத்தையும் உனக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நாளும் நானும் போராடி கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, உன் கர்மவினை தீர வேண்டும் என் தங்கமே. மற்றவர்களால் உனக்கு கொடுக்கப்பட்ட வினைகள் தீர வேண்டும் என் பிள்ளையே. இது எல்லாம் தீர்ந்துவிட்டால் உன் வாழ்க்கை உனக்கு கிடைத்துவிடும். இது எல்லாம் எப்போது தாயே தீரும்? நான் இருக்கும் மட்டும் என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று தோன்றுகிறது என்று நீயே உன் தலையெழுத்தை நிர்ணயித்து விடாதே தங்கமே. கர்ம வினை கரைந்து கொண்டிருக்கிறது உன் கண்களுக்கு தெரியாமல். உன் செய்வினைகள் உன்னை விட்டு செயலிழந்து கொண்டிருக்கிறது உன் கண்களுக்கு தெரியாமல். தெரியாமல் சென்றால் தான் அந்த வலியும் வேதனையும் உனக்கு குறைவாக இருக்கும். உன் கண்ணறிந்து சென்றால் அதன் வலி உனக்கு மிகுதியாக இருக்கும் என்றுதான் உன் கண்ணறியாமல் நான் அதையெல்லாம் தொலைத்து கொண்டிருக்கிறேன். இதற்கு மேல் எந்த வழியும் என் பிள்ளைக்கு கிடைக்க கூடாது. இதற்கு மேல் என் பிள்ளை எதையும் அனுபவித்து கூடாது என்பதைத்தான் நான் தெளிவாக ஒரு முடிவெடுத்து உனக்காக நான் காத்திருக்கிறேன். அன்பு பிள்ளையே, வாழ்நாள் உனக்காக மாறப்படுகிறது. உனக்கான நேரம் உன் கையில் கிடைக்கப் போகிறது. வீணாகிக் கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை பிரயோஜனமாக மாறி உனக்காக இருக்கப் போகிறது. அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது என் கண்மணியே. இன்று ஒரு செய்தி உனக்கு நான் கொடுக்க வந்திருக்கிறேன் அல்லவா? அதை பற்றி சொல்லட்டுமா என் பிள்ளையே? என்னுடைய இதய துடிப்பே நின்றது போல் ஆகிவிட்டது. உன் வீட்டை சுற்றியும் வேண்டாதவைகளை போட்டு தெய்வத்தின் நடமாட்டத்தை செயலிழக்கச் செய்து கொண்டிருந்தார்கள் பிள்ளையே. என்னுடைய கால்களில் இருக்கும் சலங்கைக்கு துணியை கட்டி வைத்திருந்தார்கள் பிள்ளையே, அதன் சத்தம் உனக்கு கேட்கக்கூடாது என்று. என் நடை பயணம் உன் வீட்டை சுற்றி இருக்கக்கூடாது என்று. அதனால்தான் உன் குலதெய்வத்தின் நடமாட்டமும் குறைவாக இருந்தது பிள்ளையே. இன்றுதான் எனக்கும் உயிரூட்டியது போல் இருக்கிறது. அன்பு பிள்ளையே, கவனமாக கேட்டுக்கொள். இன்று இரவு இந்த சத்தம் உன் செவிகளில் கேட்கும் நேரம் உன் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது. தங்கமே, எந்த சந்தேகமும் வேண்டாம். நாளை விடியும் விடியல் உனக்கானது. அதற்கு இன்று இரவே உனக்கு நான் சொல்லப்படும் ஒரு செய்தி, உன் செவிகளில் கேட்கப்படும் ஒரு சத்தம் உன் விடிவு காலத்தை குறிக்கப் போகிறது என்பதை கூற வந்திருக்கிறேன். இன்று இரவு உன் வீட்டை சுற்றியும் என் சலங்கை ஒலி உன் செவிகளில் கேட்கப் போகிறது. என் சலங்கை சத்தம் உன் செவிகளில் கேட்கப் போகிறது.
தடையாக இருந்ததை தடையை உடைத்து தெய்வ சக்திகள் உன் வீட்டை சுற்றிலும் உன் வீட்டிற்குள்ளும் நடமாடப் போகிறது. இதுதான் உன் வெற்றியின் முதல் படி. நீ உன் வெற்றியின் முதல் படியில் ஏறப்போகிறாய். இனிமேல் உனக்கு ஏற்றங்கள் தொடங்கப் போகிறது. சந்தேக கண்ணோடு இதை கேட்டுக்கொண்டிருக்காதே. முழு மனதோடு நடக்கும் தாயே என்று நம்பிக்கையோடு சொல். உனக்கான விடிவு காலம் பிறந்துவிடும் பிள்ளையே. அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கைக்கான விடிவு காலத்தை கொடுக்கப் போகிறேன். தாராளமாக பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையை இனி நீ எழுதியது போல, நீ நினைத்தது போல எல்லா காரியங்களும் வளமோடு நடக்கப் போகிறது. அதற்கு உறுதுணையாக என் கைகளில் நான் வைத்து காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய் என் பிள்ளையே. உன் வெற்றிக்கு உதாரணமாக நான் நிற்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இந்த தாயின் ஆசையை நிறைவேற்றுவாயா? ஓம் சக்தி. நன்றி.